மழை நம்ம இன்றைக்கு மாலையிலிருந்து இரவு வாக்கிலே இந்த ஸ்பெல்ஸ் ஆஃப் ரெயின் எதிர்பார்க்கலாம். காற்றோட வேகம் எந்த இடத்துல அதிகமா பதிவாயிருக்கு? நம்ம விண்ட் ரெக்கார்டர் எல்லா இடத்துல பொறுத்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் வந்து நம்ம சென்னையில் ஒன்று இருக்கு. ஏடபிள்யூஎஸ் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம். அதில் எண்ணூர் போர்ட்டில் தான் இன்னைக்கு காலையில் 40 km/h பதிவாயிருக்கு. மற்றபடி பாம்பனிலே 60 km/h பதிவாயிருக்கு. கடலூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி மோஸ்ட்லி கடலோர அப்சர்வேட்டரிஸ்ல எல்லாமே நமக்கு தரைக்காற்று 40லிருந்து 60 km வரைக்கும் பதிவுகள் கிடைத்திருக்கின்றன. அதாவது எப்பவுமே புயல் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அதே நேரத்துல அது கரையை ஒட்டி இருக்கும்னு சொல்றது ஒரு சேலஞ்ச் தான். ஒரு அளவுக்கு நம்ம வந்து இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு நம்ம ஃபோர்காஸ்ட் தரோம். அதனால இன்றைக்கு இருந்து மழை சென்னைக்கு எதிர்பார்க்கிறோம். மற்ற நகர்வு வந்து நாளை மாலையிலிருந்து அது வீக்கன் ஆகிறதுக்கு சான்ஸ். அதாவது காற்றின் திசை மற்றும் வேகத்தை பொறுத்து கூட உங்களுக்கு வர மழை அதிகமாக இருக்கும். அதனால்தான் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது சென்னைக்கு. கரையை கடக்க நம்ம சொல்லலை இதுவரைக்கும். கடலோர பகுதிகளிலே நிலவுவதற்கான வாய்ப்பு. அதாவது ட்ராக்க வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இது வந்து எப்படி நம்ம இது வந்து கடல் மேல் விண்ட்ஸ், காற்றின் வேகம் மற்றும் திசை எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு இந்த ஸ்கேட்ரோமீட்டர் விண்ட்ஸ் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா வட இலங்கை பகுதிகளிலே தான் அந்த சுழற்சி காணப்படுகிறது. சுழற்சி மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? சோ இந்த சுழற்சி தான் நமக்கு இப்போ தித்வா புயலாக இருக்கிறது. ட்ராக்ல பாத்தீங்கன்னா இப்போ அந்த கருப்பு கலர்ல போட்டிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் வந்து நடந்து, அதாவது அது எந்த பாதையை தேர்ந்தெடுத்ததோ அதற்கான குறியீடுகள். சிகப்பு கலர்ல போட்டிருக்கிறது இனிமேல் வரக்கூடிய பாதை குறித்த ஒரு பதிவு. இது ஃபோர்காஸ்ட். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம 30ஆம் தேதி காலையில அது புயல் என்ற அந்த ஒரு வலுவோடு நகர்ந்து வடமேற்கு திசையில நகர்ந்து 30ஆம் தேதி, அதாவது நாளை மாலை 5:30 மணி வாக்கிலே அப்போது கூட புயலாக இருந்து பின்னர் 30th இருந்து 1ஆம் தேதி டிசம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் அதன் வலு டீப் டிப்ரெஷனாக, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதன் வலு குறைய வாய்ப்பிருக்கிறது. அப்போதான் அது வந்து கடலோரத்திலிருந்து மிக நெருங்கிய ஒரு தொலைவில், அதாவது 25 km தொலைவில் இருப்பதாக ஒரு கணிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, நள்ளிரவில், அதாவது இன்று நள்ளிரவில் 60 km தொலைவிலும், நாளை அதிகாலை 50 km தொலைவிலும், நாளை மாலை 12 UTC, அதாவது 5:30 மணிக்கு பின்னர் 25 km தொலைவிலும் நிலை கொண்டிருக்கும் வாய்ப்பு. அதாவது மித்வா புயலோட மைய பகுதி இவ்வளவு அருகில், கரையிலிருந்து இவ்வளவு அருகில் நிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு அருகே வரும்போது டிப்ரெஷனா இருக்குமா இல்ல புயலா இருக்குமா? அதுதான் டிப்ரெஷனாக வாய்ப்பு இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 30ஆம் தேதி 5:30 மணி வாக்கிலிருந்து 1ஆம் தேதி அதிகாலை வரைக்குமான இடைப்பட்ட நேரத்திலே அதன் வலு குறைய வாய்ப்பு இருக்கு.